எம்.எஸ்.பி. பள்ளியில் நடைபெற்ற கல்லூரிகளுக்கு இடையே மாநில அளவிலான கால்பந்தாட்டப் போட்டியில் திண்டுக்கல் ஜி.டி.என். கல்லூரி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகம் மற்றும் எம்.எஸ்.பி. மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான மாநில அளவிலான கால்பந்தாட்டப் போட்டிகள் எம்.எஸ்.பி. பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் திண்டுக்கல், சிவகங்கை, தூத்துக்குடி, திருச்சி, மதுரை, சென்னை, கோவை உட்பட மாநிலம் முழுவதிலும் இருந்து 16 அணிகள் பங்கேற்றன. போட்டிகள் அனைத்தும் பகல் இரவாக மின்னொளியில் நடைபெற்றது. போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. முதல் அரை இறுதிப் போட்டியில் கோவை ரத்தினம் கல்லூரி அணியும் மற்றும் திருச்சி ஜோசப் கல்லூரி அணியும் மோதின. இதில் கோவை ரத்தினம் கல்லூரி அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தேர்வானது. மற்றொரு அரை இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் ஜி.டி.என். கலைக்கல்லூரியும் சென்னை எஸ்.ஆர்.எம். கலைக்கல்லூரி அணியும் மோதின. இதில் ஜி.டி.என். கலைக்கல்லூரி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் ஜி.டி.என். கலைக்கல்லூரியும் கோவை ரத்தினம் கலைக்கல்லூரி அணியும் மோதின. ஆட்டம் துவங்கியது முதலே இரு அணிகளும் பரபரப்பாக மோதிக்கொண்டன. போட்டியின் முதல் பாதி நேரத்தில் கோவை ரத்தினம் கலைக்கல்லூரி அணி ஒரு கோல் அடித்து முன்னணியில் இருந்தது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் அனல் பறந்தது. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து டைபிரேக் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் திண்டுக்கல் ஜி.டி.என். கலைக்கல்லூரி அணி 4-1 என்ற கோல் கணக்கில் கோவை ரத்தினம் கலைக்கல்லூரி அணியை வீழ்த்தியது. வெற்றி பெற்ற அணிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், தி.மு.க. சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், அ.தி.மு.க. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் வெற்றி பெற்ற ஜி.டி.என். கலைக்கல்லூரி அணிக்கு சுழற்கோப்பை மற்றும் 20,000 பரிசாக வழங்கினர். இரண்டாவது இடம் பிடித்த கோவை ரத்தினம் கலைக்கல்லூரி அணிக்கு சுழற்கோப்பை மற்றும் 10,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த மாநில அளவிலான கால்பந்தாட்டப் போட்டியினை ஏராளமான கால்பந்து ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர்.